கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். எல்லோருமே தரிசனம் பிரமாதம்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோபுரம் டிவிக்கு இப்படி ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்த பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லைங்களா? அவருடன் வாழ்ந்த புண்ணியவான்களுடைய இல்லங்கள் எல்லாம் பிரமாதமாக தரிசனம் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்ன தரிசனம் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரகத்தா போக போகிறோம்னு சொன்னேன். டிஜிட்டல் டூர் தான் அது. பிரமாதமாக ரகத்தா போக போகிறோம். ரகத்தாவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஒரு மாருதி மந்திர், டிவைன் பிளேஸ், பாபா வந்து வழிபட்ட இடம்னு சொல்கிறாங்க. அந்த மாருதி மந்திர் தரிசனம் பண்ண போகிறோம். ஐயா குஷால் சந்தருடைய வீடு, மிகப்பெரிய புண்ணியவானவர். எதுக்காக சொல்கிறேன்னா, பாபா நம்மளை கட்டி இழுப்பார்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பாபாவே தேடி சென்ற இடம் குஷால் சந்த் அவங்களுடைய வீடு. கல்பவருஷா மரத்துக்கிட்ட போயிட்டு அங்கே சாஞ்சு நின்று கொஞ்ச நேரம், அதன் பிறகு மக்களெல்லாம் கொண்டாடுவாங்களாம். பேண்டு வாத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரானே போட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த போர்டில் போட்டிருக்கு, ஒரு பெரிய சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவே வருமா பாபா கூப்பிட்டு போகிறதுக்கு. பிரமாதமாக அங்கிருந்து நடக்கிற தூரம் தான் குஷால் சந்தி வீடு. அருமையாக அங்கிருந்து கிளம்பி போய் குஷால் சந்தியோட வீட்டுக்கு போய் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு, அங்கே ஒரு அறை இருக்குது. அந்த அறையில் பாபா தியானம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நமக்கு இப்போ சொன்னாங்க அங்கே வீட்டில். அதெல்லாம் பிரமாதமாக தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ண போகிறது ரகத்தாவில் இருக்கும் மாருதி மந்திர். அது தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு குஷால் சந்தியோட வீட்டுக்கு போவோம். நம்ம வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மாருதி மந்திர் தரிசனம் பண்ணுவோம். பிரமாதமாக மாருதி மந்திர் தரிசனம் பண்ணோம். இப்போ மாருதி மந்திர்லேருந்து வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஜியோட வீடு பிரமாதமாக இருக்குது. அரண்மனை மாதிரி பிரமாதமாக இருக்குது வீடு. அந்த சின்ன நுழைவாயில் உள்ளே நுழைஞ்சு போனோம்னா அந்த பெட்டெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. அவருடைய ஃபோட்டோலாம் காட்டுறேன், எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணுங்கள். அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா பாபாவோட வாழ்ந்தவங்க இல்லையா? மிகப்பெரிய கொடுப்பனை. அங்கே ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க. அந்த பெஞ்சுக்கு பின்னாடி தான் அந்த ரூம் இருக்குது கீழே அண்டர் கிரவுண்டில். நான் அதையும் காட்டுறேன். நான் தொட்டு கும்பிடுவேன். அதுதான் அந்த ரூம். அது பிரமாதமான தரிசனம். அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போதே நமக்கு ஒரு சரியான வைப்ரேஷன் இருக்குது. அப்படி சில்லுன்னு இருக்குது வீடு. பிரமாதமாக அருமையாக உட்காந்து அவர்களெல்லாம் வணங்கி விட்டு தானே வந்தேன். வாங்க குஷால் சந்தியோட ஒரு அருமையான வீடுன்னு தரிசனம் நம்ம பார்ப்போம்.
பிரமாதமாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு பாருங்க பாபா. அடுத்து நம்ம போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்பவருஷ மரம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.